வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு பகுதியில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் இயக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பேட் பகுதியில் நிலவும் மின் பற்றாக்குறையை போக்கும் விதமாக அப்பகுதி மக்கள் நலனிற்காக புதுவை மின்துறை சார்பாக புதிய 315 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றி அமைக்கப்பட்டு அப்பகுதி மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மின்துறை உதவி பொறியாளர் திரு அருணகிரிநாதன், இளைநிலை பொறியாளர் திரு குமரேசன் முன்னிலையில் புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த புதிய மின்மாற்றி மூலமாக வேல்ராம்பேட் மெயின் ரோடு, திருப்பூர் குமரநகர், மறைமலை நகர் பகுதி மற்றும் ஆதிமூலம் நகர் பகுதி மக்கள் பயனடைவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நினைவு 11ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுவை ரெட்டியார்பாளையம் எல்ஜிகே கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர், விவசாய அணி தலைவர் செல்வம், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன், எல்ஜிகே கட்சியின் தலைவர்களும் நிர்வாகிகளும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியல்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியல்பேட்டை அருட்திரு மௌனகுரு தேவராச சுவாமிகள் சித்தர் பீடம் அருள்மிகு ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் 14ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வெற்றி ஃபவுண்டேஷன் நிறுவனரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் முத்தியல்பேட்டை தொகுதியின் தலைவர் அழகப்பன் அவர்கள் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசுவாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முத்தியல்பேட்டை தொகுதியின் செயலாளர் ராகுல் பிரசாத் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். காரைக்காலில் காவிரி நீர் சேமிப்பு புதிய திட்டம் தொடர்பாக விவசாயிகள், விஞ்ஞானிகளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆலோசனை நடத்தினார். காரைக்காலுக்கு வரும் காவிரி நீர் கடலில் வீணாக கலப்பதை தடுத்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக சேமிக்கும் புதிய நீர்வள மேம்பாட்டு திட்டம் குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் என்ஐடி பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் விவசாயிகள் தடுப்பணைகள் அமைத்தல், சிற்றேரிகளில் நீர் சேமித்தல், நூலாறு வாய்க்காலை பாதுகாத்தல் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்தனர். அனைத்து ஆலோசனைகளையும் ஒருங்கிணைத்து காரைக்காலின் நீர்வளத்தை பாதுகாக்கும் வகையில் நடைமுறைக்கு ஏற்ற திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றும் துணைநிலை ஆளுநர் உறுதியளித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கு புதிய வண்ணத்திலான சீருடையை அறிமுகப்படுத்தி புதுச்சேரி அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு செவிலியர் அரசு ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த பாரம்பரிய சீருடை மாற்றப்பட்டு கடந்த 11/7/1996 முதல் வெள்ளை நிற சுடிதார் மற்றும் வெள்ளை ஓவர்கோட் நடைமுறைக்கு வந்தது. கடந்த 30 ஆண்டுகளாக இந்த சீருடையே பயன்பாட்டில் இருந்து வந்தது. காலப்போக்கில் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள், ஏஎன்எம் பயிற்சி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதே வெள்ளை நிற சீருடையை பயன்படுத்த தொடங்கியதால் அரசு செவிலியர்களுக்கான தொழில்துறை தனித்துவம் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டது. சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெங்களூரில் நடைபெற்ற தேசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்திய அரசின் நர்சிங் அட்வைசர் திருமதி தீபிகா அவர்களிடம் PGNOA சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மாநிலங்களில் தங்களுக்கான தனித்துவமான சீருடையை தேர்வு செய்யலாம் என்ற வழிகாட்டுதல் கிடைத்ததை தொடர்ந்து தலைமை செயலகம் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகங்களில் தொடர்ந்து அழுத்தமாக வலியுறுத்தப்பட்டது.
இதன் பலனாக தற்போது இந்த புதிய சீருடை அரசாணை வெளியாகியுள்ளது. இந்த மாற்றம் அரசு செவிலியர்களின் தொழில்முறை கண்ணியத்தையும் சமூக மதிப்பையும் மேலும் உயர்த்தும் என்று சங்க நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் நடந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு போட்டிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமாக பங்கேற்றனர். காரைக்காலில் இந்திய அரசின் மை பாரத் மற்றும் தேசிய சேவை திட்டம் NSS சார்பில் நஷா முக்த் யுவா விக்சிக் பாரத் மாவட்ட அளவிலான போட்டிகள் பெருந்தலைவர் காமராஜர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்றன. மாவட்ட இளையோர் அலுவலர் முனைவர் M. ராமச்சந்திரன் மேற்பார்வையில் நடைபெற்ற இப்போட்டிகளில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பேச்சு, கவிதை, ஓவியம், ஸ்லோகம், குழு நடனம், தெரு நாடகம், ரீல் உருவாக்கம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. மாவட்ட அளவில் வெற்றி பெறுவோர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சேலிமேடு மற்றும் குடியிருப்பு பாளையம் பஞ்சாயத்தில் 47.17 லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பூமி பூஜையை செய்து தொடங்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏமலம் தொகுதி சேலியமேட்டில் 20.52 லட்சம் ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்காலின் மீது பாலம் அமைத்தல், குடியிருப்பு பாளையம் இடுகாட்டில் 9 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி மற்றும் சாலையை மேம்படுத்துதல், சார்காசிமேடு கிராமத்தில் 17.65 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் வசதி, சுடுகாட்டை பாதை மற்றும் தகட மேடை சீரமைத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் பாலமுருகன், NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு தாமதத்திற்கான காரணம் குறித்து துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் புதுச்சேரி மாநில செயலர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து பாஜகவிற்கு 2 அமைச்சர்கள், NR காங்கிரசிற்கு முதல்வர் மற்றும் 3 அமைச்சர்கள் என பதவியேற்றனர். ஆனால் இலாக்காக்கள் ஒதுக்கவில்லை. இதனால் புதுச்சேரி அரசு நிர்வாகம் முடங்கி போய் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. பல்வேறு தரப்பினர்களின் விமர்சனங்களுக்கு பிறகு கடந்த 20இல் இலாக்காக்கள் பட்டியலை துணைநிலை ஆளுநருக்கு முதல்வர் ரங்கசாமி அளித்தார். 1 வார காலமாகியும் துணைநிலை ஆளுநர் அமைச்சர்களின் இலாக்காக்களை இதுவரை அறிவிக்கவில்லை. அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவதில் முதல்வருக்கு முழு அதிகாரம் உள்ளது. துணைநிலை ஆளுநர் அலுவலகம் NR காங்கிரஸ் பாஜக அதிகார பங்கீடு செய்யும் பஞ்சாயத்து அலுவலகமாக மாறியுள்ளதாக சொல்லப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக பாஜகவிற்கு அனுகூலமாக துணைநிலை ஆளுநரின் நடவடிக்கை இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர்களின் இலாக்கா அறிவிப்பு கால தாமதம் குறித்து துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் மீனவ பெண்களின் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டிற்கு முன்னுதாரணமாக இருப்பதாக ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் பட்டினச்சேரியில் நடைபெற்ற விழாவில் கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட மீனவ பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். விழாவில் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் திரளான மீனவ பெண்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், காரைக்கால் மீனவ பெண்களின் கடின உழைப்பால் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் முன் உதாரணமாக திகழ்வதாக பாராட்டினார். மேலும் காரைக்கால் காலிக்குப்பத்தில் திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் கடல் பாசி பதப்படுத்தும் மையம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும், இதன் மூலமாக கடல் பாசி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் மீனவ பெண்களின் வருமான உயர்விற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி வேளாண் துறையின் தோட்டக்கலை அலுவலகம் மூலமாக காய்கறி, மலர் சாகுபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து தோட்டக்கலை இணை இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலமாக 50% மானியத்தில் காய்கறி மற்றும் மலர் விதைகள் வழங்கவும், சாகுபடிக்கு பிந்தைய மானியமாக ஆடி பட்டத்தில் நாட்டு காய்கறிகள், வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வழங்குதல், கொடி வகை காய்கறிகள் பயிரிடும் விவசாயிகளுக்கு பந்தல் அமைத்திடவும், விவசாயத்தை பன்முகப்படுத்தி காய்கறி உற்பத்தியினை அதிகரித்தல் போன்ற திட்டங்கள்
இந்த ஆண்டு ஆடிப்பட்டத்தில் நிறைவேற்றப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் தாவரவியல் பூங்காவில் இயங்கும் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் அந்தந்த கிராம பகுதியில் உள்ள உழவர் உதவியகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.